மகனை அறியார். உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்று சொன்ன இறை வார்த்தைக்கு ஏற்ப துன்பத்தையே தன் உணவாய் உட்கொண்டான் உலகம் மீட்படைய தன் மகனை ஏற்றார். சந்தேகம் இருக்கு. தாயத்து போடலாமா? இவ்வளவு கடவுள் வார்த்தை பேசுறாரு, தாயத்து போடலாமா? இணை சட்டம் 6வது அதிகாரம் எடுத்துக்கிறது. இணை சட்டம் 6. ஏன்னா அது அப்படியே நான் கதையா சொன்னா உங்களுக்கு என்ன ஆகாது? ஏதோ பிரதர் கதை விடுறாரு, அவரு தாயத்து போடுறதுனால சொல்றாரு. இணை சட்டம் 6வது அதிகாரம் 6, 7, 8, 9 4 வசனம். அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும், நீ அவற்றை சொல். உன் வீட்டில் இருக்கும் போது, உன் வழிப்பயணத்தின் போதும், நீ படுக்கும் போதும் எப்பொழுதும் அவற்றை பற்றி பேசு. உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள். உன் கண்களுக்கிடையே அடையாள பட்டமாக அவை இருக்கட்டும். உன் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களிலும் அவற்றை எழுது. அல்லேலூயா. புரிஞ்சவங்க கை தூக்குங்க. என்ன சொல்றாரு? இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் எங்க இருக்கணுமா? இந்த வார்த்தையெல்லாம் எங்க இருக்கணும்? வீட்டுல டிவி ஸ்டாண்ட்ல இருக்கும். அது உள்ளதான் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பால் கார்டு, எல்லா கார்டும் உள்ள இருக்கும். ஏன்னா அங்கதான் பத்திரமா இருக்கும். இந்த வார்த்தை எங்க வைக்கணுமா? திருப்பாடல் 119:11 சொல்ற, ஆண்டவரே உமக்கு எதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உமது வார்த்தையை என் உள்ளத்தில் இருத்தியுள்ளேன். என்னத்தை வைக்கணுமா உள்ளத்துல? இன்னைக்கு இந்த உலகத்தில் அளவுக்கு அதிகமான பாவங்கள் பெருகுவதற்கும், திருமணத்திற்கு முன்னாடியே வாழ்வதற்கும், லிவிங் டுகெதர் லைஃப்ல வாழ்வதற்கும், பிள்ளைகள் பெற்றோரை மதிக்காமல் இருப்பதற்கும் ஒரே ஒரு காரணம், அளவுக்கு அதிகமான பணம் கையில் புரள்வது. ஒண்ணு. ரெண்டாவது, பிள்ளைகளுக்கு கல்வி அறிவை நம்ம நிறைய கொடுக்கிறோம், கடவுள் அறிவை கொடுக்க மறந்துடுறோம். என்ன செய்யறோம்? எக்ஸாம் வருது, அதை படிடா, இதை படிடா, டியூஷனுக்கு போ, அதை எல்லாம் கத்து கொடுக்குறோம். ஒரு நாளாவது பூசைக்கு வந்தவொடனே அமைதியா உட்காரணும், பைபிள் படிக்கணும், ஞானமான வார்த்தைகளை சொல்லி கொடுத்துருக்கோமா? நிறைய பேர் எக்ஸாம் டைம்ல பசங்களை திருப்பலிக்கு கூட அனுப்புறது இல்லை. அவன் எக்ஸாமுக்கு படிக்கட்டும். ஒரு வருஷம் ஃபுல்லா இவர் ஊர் சுத்துவாரு, கடைசியா எக்ஸாமுக்கு 4 நாள் இருக்கும்போது பூசை கூட போகாம உட்காந்து படிப்பாரு. கடவுள் ஞானத்தை கொடுப்பாரா? அப்போ நாம் என்ன செய்யறோம்? கடவுள் அறிவோடு சேர்த்து கல்வி அறிவையும் கொடுக்கும் பொழுது இவன் இடருற்று விழுகின்ற வேலையில கடவுள் உதவி செய்வார். என்ன முடிவெடுக்கணும் தெரியாது தவிக்கும் பொழுது கடவுளின் ஆவியானவர் இந்த வார்த்தை அவருக்குள்ள இருக்கும் பொழுது அவருக்கு என்ன செய்யும்? அவனோட பக்குவப்படுத்தி பேசுவார், வழி நடத்துவார். மகனை இது செய்யாதடா, இது வேண்டாம், உனக்கு இது செய், இது செய், இது செய். கடவுள் வார்த்தையின் வழியாக அவர் நமக்கு பேசுவார். இல்ல வெறும் கல்வி அறிவு தான் இருக்கு, நிறைய பணத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கிறான், ஒரு பிரச்சனைக்கு வழி தெரியல அப்படின்னு அவன் என்ன செய்வான் தெரியுங்களா? அவன் கடவுளை தேட மாட்டான், கண்ட குட்டியைத்தான் தேடுவான். அப்ப என்ன செய்யணும்? கடவுளுடைய வார்த்தை அவனுக்கு உள்ளத்தை வைக்கணும்.
பையனாகட்டும் பெண்ணாகட்டும் கடவுளுடைய வார்த்தையை அவங்க உள்ளத்துல வைக்கணுங்க. நீங்களும் உள்ளத்துல வைங்க. உங்களுடைய வீட்டுல பேசும்பொழுதெல்லாம் திருப்பாடலாக இருக்கட்டும், ஆண்டவரை குறித்து சிந்தனையாக இருக்கட்டும். கடவுளை குறித்து பேசுகிற வீட்டுல வாய் திறந்து. ஒரு அம்மா அப்படிதான் பாட்டு பாடிச்சான். வீட்டுக்காரர் பையன் எல்லாரையும், வீட்டுக்காரரும் சரியில்லை, பையனும் சரியில்லை, ஒன்னும் சரியில்லை. இந்த அம்மா ஒண்டி கோயிலுக்கு போகுது. அவங்க எல்லாரையும் வீட்டுல உட்கார வச்சு வத்தி ஏத்திட்டு, நீங்க போதும் ஏசப்பா, இவங்க யாரும் எனக்கு வேணாம்ப்பா பாட்டு பாடிச்சான். அப்படியே பண்ணிடக்கூடாது. நாம் அவர்களுக்காக செபிக்க ஆரம்பிக்கணும். செபிக்க 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 தான் அவர்களுடைய மனம் மாற்றம் அடையும். என்ன சொல்றாரு பாருங்க, இந்த வார்த்தையை உள்ளத்தில் இருத்தி வையுங்கள், நீங்கள் அவற்றை உங்கள் பிள்ளைகள் உள்ளத்தில் பதியுமாறு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கும் போதும் வழி பயணத்தின் போதும் நீ படுக்கும் போது. நல்லா கவனிங்க. நீங்க எங்கேயோ ஊருக்கு போறீங்க, பைபிள் கையில் கொண்டு போக முடியுமா? படுத்து தூங்கும் போது பைபிள் வச்சு படுத்து தூங்க முடியுமா? என்னங்க செய்ய முடியும்? இதெல்லாம் பைபிள் வச்சு ஒன்றும் செய்ய முடியாது இல்லை. அதைத்தான் சுருக்கமா புனித அந்தோனியார் என்ன செய்தாரு, அவருடைய மகிமை நிறைந்த சீட்டாக இறை வார்த்தையை லாட்டின்ல எழுதி கொடுத்தார். அதைத்தான் தாயத்துக்குள்ள போட்டு உங்களுக்கு கட்டி செபிச்சார். புரியுதுங்களா? அந்த இறை வார்த்தையை எப்பொழுதும் படுக்கும் பொழுதும் கூட வச்சிருக்கணுமா, அவற்றை பற்றி பேசணுமா, அது எங்கெங்கெல்லாம் கட்டணுமா, உங்கள் கையில் அடையாளமாக கட்டி கொள்ளுங்கள். கையில கட்டினா அத்துருவீங்க, அவனுக்கு தெரியாம கீழே விழுந்துடணும், கழுத்துல கட்டி அனுப்புறது. புரியுதுங்களா? தாயத்துனா என்ன அப்படின்னு, அது இறை வார்த்தையை அடக்கி வைத்து அதை உங்களுக்குள்ள பொதிச்சு ஒரு பெட்டகமாக கொடுக்குறாங்க. தான் கேட்கறவங்கள என்ன செய்யறது இல்லை, 2 கொடு 3 கொடுன்னா நட எடுத்த காலி கொடுத்து அனுப்புறது இல்லை கையில. ஏன்னா இறை வார்த்தையை நான் விற்க முடியாது. கையில கொடுத்தா என்ன அர்த்தம்? அது விற்கிறேன்னு அர்த்தம். அப்ப அது என்னவாகுது, இறை வார்த்தையை அவர்களுக்கு நான் அணிகலனாக அணிவித்து அனுப்புகிறேன். அப்ப அந்த அணிகலன் என்ன செய்யும், பாதுகாத்துக் கொள்ளும். அப்ப அந்த சீட்டு கட்டும் பொழுது அதுக்கென்று ஒரு தனி ஜெபம் இருக்கிறது. யாருக்கா செபிக்கும் பொழுது ஆவியானவர் என்ன தேவையோ அது வெளிப்படுத்துவாரு. சிலர் எதுவும் பேச மாட்டாங்க, ஆவியானவர் அவங்களை குறித்து சொல்லுவாரு. இல்லைன்னா நான் பேசாம கட்டி அனுப்பி விடுவேன். அப்போ இறை வார்த்தை நிறைந்ததுதான் அந்தோனியாருடைய தாய். அதுக்குள்ள லாட்டின்ல இறை வார்த்தை புனித அந்தோனியார் எழுதி வைத்திருக்கிறார். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. குறிப்பா பச்சை குத்துறது, இதெல்லாம் ஒரு 5 காரியங்கள், 5-6 காரியங்கள். தாயத்தை எப்படி செய்ய, எதனால உருவாச்சு, கத்தோலிக்க திருச்சபை நிறைய பேருக்கு சந்தேகத்தை தீர்த்து வச்சுட்டேன். வேணா அதை அடுத்த வாரம் வெளியில் நாங்கள் வசனத்தை கூட நாங்கள் போட்டு வச்சிடறோம், தாயத்தை எதுக்காக அணிவிக்கப்படுகிறது அப்படின்னு. ஆனா என்னுடைய ஆசை என்ன அப்படின்னா, இதை தாண்டி வளரணும். தாயத்திலேயே நிக்க கூடாது, வெறும் அருள் நிறைந்த மரியாதையே நிக்க கூடாதுங்க. அடுத்த ஸ்டெப் என்னது, ஆண்டவரே உமது ஆவி எனக்கு கொடுங்க. ஏசு சொன்னாரா இல்லையா? தந்தையிடமிருந்து நான் வந்திருப்பதால் தந்தைக்கு உண்டான எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா அருள் நலன்களையும் கொடைகளையும் ரோமேயர் திருமத்தில் சொல்றாரு, உங்களுக்கு கொடுக்குமாறு தந்தை என்னை அனுப்பி இருக்கிறார். அப்ப இயேசுவோடு சேர்ந்து, இயேசு எனக்காக சிலுவை சுமந்தார், பாடுகள் பட்டார், மரித்து உயிர் தெழுந்தார். இயேசு தந்தையிடமிருந்து பேசியது போல, அவரிடமிருந்து வல்ல செயல்கள் செய்கின்ற அதிகாரத்தை பெற்றுக் கொண்டது போல, இயேசுவின் திருவுடலும் ரத்தமும் எனக்குள்ளே ஊன்றி இருப்பதனாலே நானும் இயேசுவோடு இணைந்து விடுகிறேன். எனவே இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களும் எனக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, உங்களுக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கட்டவும், அவிழ்க்கவும், தகர்க்கவும், இடித்து நொறுக்கவும், தீமைகளை விலக்கி மக்களை விடுதலையாக்கக்கூடிய அதிகாரம் கடவுள் உங்களுக்கு என்ன செய்யறாரு, கொடுத்திருக்கிறார். வாலிப பிள்ளைகளை கவனிங்க. நிறைய வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க. இல்ல ஒருவேளை வீடியோல மத்தவங்க கேட்டாலும், யூடியூப்ல பார்த்தாலும் கேட்டாலும் அவங்க புரிந்து கொள்ளட்ட. வாலிப பிள்ளைகள், உங்கள் வயது பருவ காலம் வரும் வரைக்கும் உங்களை அன்னை மரியாதையின் கீழ் தாட்டுங்கள். பெண் பிள்ளைகள், வாலிப பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறீங்களா, அன்னை மரியாதை தொப்போம். அம்மா உங்களை போல நான் கற்பு நெறியோட வாழணும், என் உடல் இச்சைக்கு நான் இடம் கொடுக்க கூடாது. உண்மை போல கன்னித்தன்மையோடு கற்பு நெறியோட வாழ்ந்து நான் இந்த மண்ணுலகிலே உம்மோடு சேரணும். எனக்கு யார் என்று நீங்கள் தீர்மானித்து வைத்திருக்கிறீர்களோ அவருக்கே நான் உரிமையா இருக்க வேண்டும். பிள்ளைகள், ஆண்கள் என்ன சொல்லணும் தெரியுங்களா? ஆண்டவரே உமது நீதியின்படி என்னை நடத்தும், உமது வார்த்தையினாலே என் மீது அபிஷேகத்தை பொழிந்திடணும். பெண்களுக்கு தான் கற்பு நிறைந்த வாழ்வு இல்லை, ஆண்களுக்கும் கற்பு நிறைந்த வாழ்வு இருக்கு. ஆணுக்கு ஒரு சட்டம், பெண்ணுக்கு ஒரு சட்டம் கடவுள் ஏற்பாடு செய்யல. பெண்களை கடவுள் தூய்மையா இருக்க அனுமதிப்பது போல ஆண்களையும் அப்படித்தான் அழைக்கிறார். இந்த 25வது ஆண்டு முழுவதும் திருப்பாடல் 20 படியும் இணைச்சட்டம் 28 படியும் அங்க இருக்கிற எல்லா குடும்பங்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்தும் பதிக்கட்டும். உணவுக்கு குறைவில்லாமல்
உடல் உழைப்புக்கு குறைவில்லாமல், பணத்திற்கு கையேந்தாமல், நோய் நொடி இல்லாத வாழ்வையும், அமைதி நிறைந்த வாழ்வையும், ஆன்ம நிம்மதியையும், எல்லா நேரத்திலும் இறைவனை குறித்த சிந்தனையோடு உங்களை ஆசீர்வதிக்க தொடர்ந்து நாம் எல்லாரும் சேர்ந்து செபிப்போம்.